ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. மக்கள் சந்திப்பு பயணத்தின் மூலம் பெரும் கூட்டத்தை கூட்டி அரசியல் களத்தை அதிர வைத்த விஜய் திமுக அரசின் நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகளை பட்டியலிட்டு கேள்வி கணைகளை வீசிய நிலையில் அமைச்சர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள் உள்ளிட்ட பலரது எதிர்வினைகளை தற்போது காணலாம். ஆக திராவிட முன்னேற்ற கழகம் அதன் தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறுவது நடைபெற போகின்ற ஒன்று. ஆனால் விஜய் அவர்களினுடைய அரசியல் பிரவேசம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த தாக்கம் திமுக அணியை பாதிக்கப் போவதில்லை. அது எந்த வகையிலே விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை நாம் வர இருக்கிற தேர்தல் முடிவுகளை பொறுத்துத்தான் அப்பொழுது கணித்து சொல்ல முடியும். அது வரும். இப்போ சகோதரர் அஜித் இறங்குனீங்கன்னா இதை விட கூட்டம் வரும். என்ன பண்ணலான்னு சொல்லுவோம். ஐயா ரஜினிகாந்த் வந்திருந்தால் இதை விட கூட்டம் வந்து தான் இருக்கும். நயன்தாரா அவர்களை இறக்கிவிட்டால் இதை விட 2 மடங்கு கூட்டம் தான் வரும். நீங்கள் அதை கூட்டத்தை பார்க்காது, முன்வைக்கிற கொள்கையை பாருங்கள். உருப்படாது இல்லைன்னா உங்களை மாதிரி ஆளுகள்லாம் சேர்ந்து தான் அந்த நாட்டை நாசமாக்கிட்டே இருக்கிறீங்க. ஒரு செய்தி ஆரம்பிச்சார்ந்து நீங்கள் நிற்கிறீங்களா சொல்லுங்கள். நீங்கள் சும்மா ஏதாவது கூலிக்கு வேலை செஞ்சு கொள்கைக்கு வேலை செய்கிறவனை கொலை பண்ணுறீங்க. அதாவது நிறைவேற்றி இன்றைக்கு மக்கள் நல்ல மனநிலையோடு இருக்கிறவங்கள கையில் போய் இது நிறைவேற்றலை அது நிறைவேற்றலைன்னு சொல்கிறது எந்த அளவுக்கு எடுபடுங்கிறது அவருக்கே தெரியும். இன்றைக்கி கலைஞர் மகளிர் உரிமை தொகை யாரும் சொல்லி தேர்தல் அவர் சொல்லிலாம் இதை பண்ணல. இன்றைக்கி 1,15,00,000 தாய்மார்கள், குடும்பத் தலைவிகள் மகிழ்ச்சியோடு பயன்பட்டு கொண்டிருக்கிறார்கள். தினந்தோறும் 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட இலவச பயணங்கள் விடியல் பயணத்தின் மூலம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 11.19%, 2 மடங்கு. இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியை விட தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 2 மடங்கு. விஜய் போன்றவர்கள் இதை படித்து தெரிஞ்சுக்கணும், மற்றவங்க கையில் கேட்டு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பரப்புரையில் அவர் குற்றச்சாட்டுகளை சொல்வது நல்லது. தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்றவர்களை எல்லாம் கொண்டு வந்து ஒரு இடத்தில் அடைத்து அங்கே போக்குவரத்து நெரிசலையும் மக்களுக்கு எந்தெந்த அளவுக்கு தொந்தரவு கொடுக்க முடியுமோ அதை அவர்கள் செய்திருக்கிறார்கள். நாங்கள் வாக்குறுதிகள் நிறைவேற்றாலுன்னா மக்களை சந்திக்கவே போக முடியாது. இன்றைக்கு மக்களை சந்திக்க துணிச்சலோடு செல்லுகின்றவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள். தேர்தலில் நாங்கள் சொன்னதை முக்கியமான கோரிக்கைகளை எல்லாம் செய்திருக்கின்றோம். ஒரு சில கோரிக்கைகள் விட்டு போயிருக்கின்றனவே தவிர மக்களை சந்திக்க அஞ்சுகின்ற அளவுக்கு எந்த கோரிக்கையும் நாங்கள் நிறைவேற்றாமல் இல்லை. இந்த ஆட்சி மீது வெறுப்பு கிடையாது, ஆதரவு அலை தான் இருக்கிறது, வெறுப்பலை இல்லை. எனவே நாங்கள் மக்களை சந்திப்பதிலே எங்களுக்கு அச்சமில்லை, தயக்கமில்லை. முன்னாள் நம்முடைய சசிகலா அம்மா பெங்களூரில் விடுதலையானப்ப சென்னைக்கு வர்றப்ப விடிய கூட்டம், என்னது கூட்டம். இந்த மாதிரி கூட்டத்தை பற்றி தயவு செய்து சொல்லாதீங்க. நான் இதுக்கு தான் சொன்னேன். அதனால் எல்லாமே இப்போ இந்த தேர்தல் வரும்போது முதலமைச்சரை பார்த்துக்குவாங்க. இப்போ நாங்கள் எங்களுக்கு முதலமைச்சர் என்ன சொல்லி உத்தரவிட்டிருக்கிறாரோ அந்த பணியை, அந்த வேலையை நாங்கள் செய்யணும். தேர்தலுக்கு இன்னும் ஒரு 5 மாதங்கள் இருக்கும்பொழுது ஒவ்வொரு இயக்கத்தை சார்ந்த புதிதாக இயக்கம் தொடங்கியவர்களாக இருந்தாலும் சரி, இல்லை எதிர்க்கட்சியாக இருந்தாலும் சரி, தொடர்ந்து நாங்கள் 2015 இருக்கும்பொழுது, 16 தேர்தலுக்கு நாங்கள் தயாராகும் பொழுதும் சரி, 2021 தேர்தலுக்கு தயாராகும் பொழுது ஓராண்டுக்கு முன்பே பிரச்சாரம் மேற்கொள்வது என்பது அது வழக்கம்தான். ஒவ்வொரு இயக்கத்தை சார்ந்தவர்கள் தங்களை முன்னிறுத்துவார்கள். யார் என்ன செஞ்சுருக்காங்க, யார் என்ன செய்யலை, நாங்கள் அதை செய்வோம் அப்படிங்கிறது ஒரு வழக்கமானது. அது ஒவ்வொரு மாவட்டத்திலும் நடைபெறுகின்ற. ஸோ இப்போ நேற்று நடந்த நிகழ்வு பற்றி நீங்கள் பார்க்கும்பொழுது பத்திரிகையாளர்கள்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க. அவரும் பேசும்பொழுதும் தொண்டர்களெல்லாம் பெருசாக அவங்க பேசும்பொழுதுலாம் கேட்கல அப்படின்னு கத்தி அதை கூட நான் பார்த்தேன். பேப்பர் காலமாக பார்த்துக்க செய்தியில் கேட்கலன்னு சொல்வதை காட்டிலும் நீங்கள் சரியாக திருச்சியில் நடந்த வளர்ச்சியை பார்க்கல அப்படின்னு சொல்கிறது தான் நான் சொல்வேன். நான் அத்தனை கோரிக்கைகளும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. சில கோரிக்கைகள் விடுபட்டிருக்கிறது. எங்களுக்கு இன்னும் முக்கியமான கோரிக்கைகள் இல்லை. முக்கியமான கோரிக்கைகள் என்பது இதை விட முக்கியமானதெல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ மகளிருக்கெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் சாதாரணமாக அதில் விடுபட்டதை இன்னும் கால அவகாசம் எங்களுக்கு இருக்கிறது. அந்த அவகாசத்துக்குள்ளே மீதம் இருக்கிறது அத்தனையும் செய்துவிட்டு தான் தேர்தலுக்கு நாங்கள் போய் மக்களை சந்திக்கிறோம். கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கிறாங்க,
ஒரு கட்டுப்பாடு இல்லை, அவங்களுக்கு மத்தியில் ஒரு கண்ணியத்தோடு இல்லை. இப்போ ஒரு சின்ன ஒரு தகவல், அதில் ஒரு நெரிசல் வந்துட்டுனா என்ன ஆகும், எத்தனை உயிர் போகும். அதனால் நம்முடைய அந்த தலைமை என்பது கட்டுப்பாட்டோடு அந்த கூட்டத்தை நடத்தணும். அதில் கலந்து கொள்கிற தொண்டு இத்தனை பேர் வரணும், இத்தனை பேர் இந்த மாவட்டம் வரணுன்ற ஒரு வரையறையோடு நடத்தணும். அது இன்னும் அவங்க இன்னும் கற்றுக்கல, விரைவில் கற்றுக்கொள்வார்கள். இது சினிமாக்காக போடப்பட்ட இயக்கம் அல்ல, இது ஒரு பிசினஸாக பார்க்கக்கூடிய இயக்கம் அல்ல. மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துகின்ற நலனின் மக்கள் நலனில் பங்கு பெறக்கூடிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். கலைஞராக இருந்தாலும் சரி, முதலமைச்சர் நம்முடைய முதல்வராக இருந்தாலும் சரி, மக்களுடன் பயணம் செய்கின்றார்கள். நாங்கள் தினந்தோறும் காலையிலேருந்து இரவு வரை பார்க்கக்கூடியவர்கள். எனக்கு இன்னும் சொல்ல போனால் பத்திரிகையாளர்களுக்கு மனசாட்சியுடன் சொல்ல வேண்டுகிறேன். கொரோனா காலத்தில் எந்த அரசியல்வாதி வெளியே வந்து மக்களுக்கு சேவை செய்தார்கள், அது மக்கள் புரிந்து கொள்வார்கள். இங்கே இப்போ இவ்வளவு குரல் கொடுக்கின்ற நடிகர் விஜய் வீட்டை விட்டு வெளியே வந்தாரா? 2 ஆண்டு காலம் எங்கே பதுங்கி இருந்தார்கள், எங்கே வாழ்ந்தார்கள், இப்போ வராங்களா? கூட்டுறதில்லைப்பா, அது ஒரு ரசிகர்கள். இப்போ நான் சொல்கிறது கேளுங்க, திடீர்னு ஒரு சாதாரண ஒரு நடிகர் இப்போ வந்தால் இங்கே பார்த்தா கூட வந்து கூடுவாங்க. உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் ஒரு பெரிய இப்போ விஜயகாந்த் வராத கூட்டமா? விக்கிரவாண்டியில் அவருக்கு வராத கூட்டமா? ஏன் அண்ணன் வைகோ அவர் பிரிந்து சென்ற போது அவருக்கு இல்லாத கூட்டமா? எல்லா இடத்துலையும் செல்வாங்க, அவருக்கு கூட்டாத கூட்டம் இருக்குதா? தேமுதிகவில் எவ்வளோ பெரிய கூட்டம்லாம் வந்தது. என்னன்னாங்க, இதுதான் விஜய்க்கும் அந்த நிலை தான். அதாவது சரியான தொண்டர்கள் இருக்கணும், கட்டுப்பாடான தொண்டர்கள் இருக்கணும். அவங்களாம் ஒரு கட்டுப்பாடு இல்லாதவங்க, சின்ன குழந்தைங்க தானே, அவங்க சினிமா பார்த்துட்டு போனவங்க தானே, அவங்களுக்கு கொள்கைகளுக்கெல்லாம் தெரியாதுல்ல. அது போகிற ஆரம்பத்தில் அப்படி தான் இருக்கும். எல்லா கட்சியும் நாங்கள் பார்த்துருக்குறோம்ல, ஆரம்பத்தில் எப்படி இருந்தது, நீங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. அதுதான் அந்த கட்சியினுடைய நிலையம். கொள்கை பிடிப்பு இல்லாதவங்க, அவங்களுக்கு கொள்கை பிடிப்பு கிடையாது. அவங்க கட்சியினுடைய இது என்ன, கொள்கை என்ன இருக்குது, ஒன்றுமே இல்லை. அவங்களுக்கு என்னன்னே தெரியாது, கொள்கையை பற்றி ஒன்றுமே தெரியாது. ஒரு முறை கூட்டம், அது கொண்டு ஒட்டுமொத்த கும்பலுக்கு புத்தி இல்லைன்னுவாங்க. அது மாதிரி அவர் எதுவும் மேடையில் பேசுன்றதுக்காண்டி சினிமாவில் நடிச்சிருந்த மார்க்கெட் போனதுக்கப்புறம் இன்றைக்கி வந்திருக்காரு. மார்க்கெட் போனதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு அரசியலுக்கு வந்துட்டு இன்றைக்கி வந்து தேவையில்லாமல் அவர் தெரிஞ்சு புரிஞ்சு சொல்லணும். அரசியலை பற்றி அவருக்கு என்ன தேவை, கொள்கை இது வரைக்கும் அவங்க கொள்கையை அறிவிச்சாரா? முதல்ல அவருடைய கட்சியினுடைய கொள்கையில் அறிவிக்க சொல்லுங்கள். தமிழர்களுக்கு எதுவும் செய்யலை அப்படின்னு திமுக காரங்க சொல்கிறத அதை இன்னொரு வாயிலிருந்து நாங்கள் கேட்குற மாதிரி இருக்குது. அதுக்கு முன்னாடி அவர் கொஞ்சம் படிக்கணும். கலாச்சாரத்துறை அமைச்சர் பார்லிமெண்ட்லேயும் சரி, தமிழ்நாட்டு வந்திருக்கும் போதும் கீழடியை பற்றி என்ன டீட்டெயில் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத முதல்ல அவர் படிக்கணும். அவர் எப்படி வந்து பேசுறதுக்கு முன்னாடி அவரோட பாயிண்ட்டுகளை வந்து படிக்கிறதுக்கு வராரோ, அதே மாதிரி அதுக்கு என்னென்னவெல்லாம் மத்திய அரசாங்க தரப்புல பதில் கொடுத்துருக்காங்கிறதையும் சேர்த்து படிச்சுட்டு வந்தாருன்னா அவருக்கு இந்த குழப்பம்லாம் வராது. இன்றைக்கும் உலக அரங்கிலே தமிழர்களை, தமிழர் நாகரீகத்தை, பண்பாட்டை எடுத்து செல்லக்கூடிய மிகச்சிறந்த சர்வதேச தலைவர் யாருன்னு கேட்டா பிரதமர் நரேந்திர மோடி. அரசியலுக்கு வரும்போது இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை படித்து தெளிந்து அதற்கு பின்பாக பேசுவது அப்படிங்கிறது தான் அது சரியான விஷயத்தை மக்கள் முன்பாக வைக்கிறாங்கிற ஒரு மரியாதை கொண்டு வரும். ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.